பஸ் ஸ்டாண்டா இல்லை இது சாராய கடையா? என்ன இவ்வளோ பாட்டில் இருக்குது? அதுவும் இந்த குடிநீர் தொட்டி பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சாராய பாட்டில் இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டியான என்னங்க சாக்கடை தண்ணி மாதிரி தண்ணி மிதந்துட்டு இருக்கு. இப்படி இருந்தால் சுகாதாரம் எப்படிங்க நல்லா இருக்கும்? கொசுலாம் உற்பத்தியாகி பொதுமக்களுக்கு பல பிரச்சனை ஏற்படுத்துமே. இலவச ஆண்கள் சிறுநீர் கழிவறை பயன்படுத்த முடியாத அளவுக்கு படு மோசமாக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் பேருந்து நிலையம் உண்மையிலேயே பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா? பேருந்து நிலையம் உள்ள எப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குற சீரீஸ்ல அடுத்ததா வந்திருக்க மாவட்டம் தான் திருப்பத்தூர் மாவட்ட பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் உண்மையிலேயே நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத நம்ம வெளிப்படையா இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய இந்த மாவட்டங்களெல்லாம் வீடியோ எடுத்திருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு உண்மையிலேயே ரொம்பவே அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தான் ஆசை. ஆனால் இவங்க செஞ்ச அடிப்படை வசதிகள் கூட சரியில்லாதது உண்மையிலேயே என்னால் அதை சொல்ல தோணலை. பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பேருந்து நிலையம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சரியாக பராமரிக்கிறாங்களா அப்படின்றது மட்டும் கேள்விக்குறியாக இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். பயணிகளின் ஆண்கள் நிழல் கூடத்தில் உண்மையிலேயே ரொம்பவே மோசமாக வச்சுருக்காங்க அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். பாலடைஞ்சு காணப்படுது. முக்கியமாக இங்கே இந்த சுவர்களில் போஸ்டர் ஓட்டுறாங்க பாருங்கள், அவங்க மேலே தண்டனையாக போடணும். ஏன்னா கண்ட இடத்துல போஸ்டர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டையே நாசப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளாரையே குடிச்சிட்டு சாராய பாட்டில் போட்டிருக்கிறது உண்மையிலே ரொம்பவே வருத்தத்தை தருது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த இடம் ரொம்பவே பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரர்களை கேட்கும்போது இதெல்லாம் யாருமே க்ளீன் பண்ணுறதில்ல தம்பி, நாங்கள் தான் காசு கொடுத்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம், ரொம்பவே மோசமாக இருக்குது, யாரையும் நாங்கள் கேள்வி கேட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் சமீபத்தில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் எந்த அளவுக்கு பாலடைஞ்சு மோசமாக இருக்குது அப்படின்னு. இதை சுத்தமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. உண்மையிலேயே இந்த இடத்த நல்ல இடம் தான், ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. பாசி அடைஞ்சிருக்கிறது, அது போல வந்து போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ரொம்பவே மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்துது. இதை க்ளீன் பண்ணி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையிலே நல்லா இருக்கும். இந்த இடம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க. ஒரு அவசர தேவைக்காக இந்த இடத்துல 100% பெண்கள் உட்காரவே முடியாது. நீங்க பார்த்தாலே தெரியும், நான் அவசர தேவைக்காக சொல்றேன். ஆனா இது ஆண்களுக்கான நிழல் கூடம் தான். ஒரு அவசர தேவைக்காக உட்கார முடியுமா அப்படின்றது நீங்களே சொல்லுங்க. அது ஒரு பக்கம் இருக்க, பஸ் ஸ்டாண்ட்ல எங்க பார்த்தாலையும் சாப்பிட்டு அப்படியே இலையை தூக்கி போட்டு போயிடுறாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். எங்க சாப்பிடும் போது அந்த இலை கீழே விழக்கூடாது, சாப்பிட்ற பொருள் கீழே விழக்கூடாது, பொறுப்பாக அப்படி கையில் வச்சு நாம் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய தேவை இல்லை இல்லையா அப்படின்றதுக்காக கண்ட இடத்துல போட்டு போயிடுறாங்க. தயவு செய்து சாப்பிட்றத கொடுக்குற இம்பார்ட்டன்ட் அதை குப்பை தொட்டியில் நம்ம போடணும் அப்படின்றத தயவுசெய்து பொதுமக்கள் கொண்டு வரணும். குப்பை தொட்டியில் குப்பையில் போடுங்க. குப்பை தொட்டி அங்கே ஒன்று தான் இருந்தது. ஒரு பேருந்து நிலையத்தில் பல பகுதிகளில் குப்பை தொட்டி இருந்தால் மட்டும்தான் குப்பைகள் பொதுமக்கள் குறைஞ்சது ஒரு 50% மக்களாவது பயன்படுத்துவாங்க. தயவுசெய்து நகராட்சி ஊழியர்கள் குப்பை தொட்டிகளை அதிகப்படுத்துங்க. நான் அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரித்தேன், கடைக்காரர்கள்கிட்டையும் விசாரித்தேன். எங்க இந்த பேருந்து நிலையத்தில் குப்பைகளை அள்ளுறதே கிடையாதா, பராமரிக்கிறதே கிடையாதா அப்படின்னு கேட்டேன். இல்லை, 2 நாளுக்கு ஒரு முறை அல்லது 3 நாளுக்கு ஒரு முறை இரவு நேரத்தை வந்து க்ளீன் பண்ணுறாங்க, பெருக்காமலாம் கிடையாது, க்ளீன் தான் பண்ணுறாங்க, இருந்தாலும் குப்பைகள் அதிகமாகிடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தூய்மை பணியாளர்களை நான் தெய்வம் போல தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் கடந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், பல பேரை நான் மனசார பாராட்டியிருக்கேன். இந்த பேருந்து நிலையத்தில் கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் இருக்குது. நான் அவங்கள குறை சொல்ல விரும்பலை, குப்பைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை மட்டும் க்ளீன் பண்ணால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவுலையே கடைகள்லாம், தள்ளுவண்டி கடைகள் இருக்குது, பழக்கடை, கூழு கடை, இது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் ஓரமாக போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அல்லது நடந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே தாள் நிற்கிறது பேருந்துகளுக்கும் இடையூறாக இருக்கும், பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இவர் தான் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாரு. உனக்கு என்னையா திருப்பத்தூரை பற்றி தெரியும், பஸ் ஸ்டாண்டை பற்றி தெரியும், பழக்கடையை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டிருந்தாரு. நண்பா, நான் 10வது படிக்கும் போது என்னுடைய தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்ச முருங்கைக்காய்களை நோட்டு புக்கு வாங்குறதுக்காக பஸ் ஏறி வித்துருக்கிறேன். எனக்கு அதை பற்றி கஷ்டம் நல்லாவே தெரியும். பஸ் ஸ்டாண்டில் தள்ளுவண்டி கடைகளை போட வேணாம் அப்படின்னு நான் ஒருபோதும் சொல்லலை. நானும் ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான். சரி, ஓகேங்க. இது பஸ் ஸ்டாண்டில் நடுவில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டி. இந்த ஒரு இடத்துல தண்ணி வந்துட்டு இருக்கு, அப்புறம் இன்னொரு இடத்துலையும் தண்ணி வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல தண்ணி எந்த அளவுக்கு தேக்கி நின்று அப்படியே சாக்கடையாட்டம் நிச்சிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தாலே தெரியும். இங்கே உண்மையிலேயே ஆயிரக்கணக்கில் கொசுவை பறந்ததை பார்த்துட்டு இருந்தேன். அதால் எவ்வளோ பிரச்சனை வரும்
அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் இப்படி இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் தண்ணி குடிப்பீங்களா? நீங்களே பார்த்து சொல்லுங்கள். வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தர் வந்து இந்த இடத்துல குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் விசாரித்தேன். இந்த டேங்கை டெய்லியுமே தண்ணி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், தண்ணி இந்த இடத்துல இவ்வளோ கீழே மோசமாக வச்சுருக்காங்க, மாங்காய் தொக்கெல்லாம் போட்டிருக்காங்க, சாக்கடை தண்ணி மிதந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல இப்படி தண்ணி பிடிச்சிட்டு போனால் எப்படிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்கிட்ட எந்த ஒரு பதிலையுமே சொல்லலை. அப்போ ஏன் ஆள் மனசில் புரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இது அவருடைய தேவைக்கு எடுத்துட்டு போல, வேற ஏதோ காரணத்துக்காக தண்ணியை பிடிச்சிட்டு போறாரு அப்படின்னு. தயவு செய்து பொதுமக்கள் இப்படிதான் இருந்துன்னா அந்த தண்ணியை பயன்படுத்தாம புகார் அளியுங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கான இலவச சிறுநீர் கழிவறை உண்மையிலேயே பயன்படுத்த முடியாத அளவுக்கு படு மோசமா இருந்துட்டு இருக்கு. உள்ளார நம்ம ஒரு நிமிஷம் நின்னோம் அப்படின்னா பல நோய் தொற்றை தான் வாங்கிட்டு வெளியே வரணும். அதிகாரிகள் மனசை தொட்டு சொல்லுங்க, இந்த இடத்துல நீங்க யூரின் போவீங்களா? இவ்வளவு மோசமா இருந்தா உங்களால பயன்படுத்த முடியுமா? பொதுமக்கள் நாங்கள் மட்டும் இதை பயன்படுத்தணுமா? ஏன் நீங்கள் உயிரிடத்துக்கு போன உடனே பொதுமக்களுடைய குறைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? நான் யாரையும் குறை சொல்லணும், இவங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, புதுசாக வந்திருக்க கட்சி இதை கண்டிக்கவே மாட்டேங்குது, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி அவங்களும் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு நான் எதையுமே சொல்ல விரும்பலை. தயவு செய்து என் பொதுமக்களுக்கு நல்லது பண்ணி கொடுங்க. அடிப்படை வசதி ஒரு பேருந்து நிலையத்துக்கு கட்டாயம் அவசியம். நிழற்குடை வந்து சரியா இல்ல, சிறுநீர் கழிப்பறை வந்து ஒழுங்கா இல்ல சொல்லி அதை சுத்தப்படுத்த சொல்லி கேக்குறீங்களா? சொல்லி உங்களோட சொன்னீங்களா, அது பேர் என்னது? திருப்பத்தூர் பேருந்து நிலையம் சார். திருப்பத்தூர் நகர பேருந்து நிலையம். திருப்பத்தூர் நகர பேருந்து நிலையமா? ஆமா ஆமா. இது எவ்வளவு நாள் சார் ஆக்ஷன் எடுப்பீங்க குயிக்கா? ஆக்சுவலா இதுக்கு வந்து 1 month டைம் ஆகும் சார். என்னுடைய தரப்பில் இருந்து பொதுமக்கள் சார்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். தமிழக முதலமைச்சருடைய ஹெல்ப்லைனுக்கு. கண்டிப்பாக இது நகராட்சி கால் பண்ணால் இது தீர்வாகிறத விட உயிரிடத்துக்கு போனாதான் சரியாக இருக்கும்னு நினச்சேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நல்லது நடக்குதா இல்லையா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நகர ஆணையர் அவர்களும் தயவு செய்து இதுக்கு உடனடியாக முடிவெடுங்க. பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் கொண்டு வாங்க. திருப்பத்தூரில் ஒரு பப்ளிக் உட்காரத்துக்காக தயார் பண்ணியிருப்பாங்க போல். எந்த அளவுக்கு அது மோசமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், பல இடத்துல வந்து சாராய் பாட்டெலாம் குடிச்சு போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பொதுமக்கள் வந்து எப்படி தான் வந்து பயணம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்ப மோசமாக இருக்குது. பேருந்து நிலையத்தில் வந்து குப்பைகள் ஏகப்பட்ட இடத்துல கண்ட இடத்துல இருக்குது. முக்கியமாக சாராய் பாட்டில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. இது சாராய் கிடையாது, பஸ் ஸ்டாண்டான்னு தெரியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையானு ரொம்ப சந்தேகம் தான். இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு நல்ல முடிவு தமிழக முதலமைச்சர் அவர்களும் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களும் முடிவெடுப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இது ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி கட்ட மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ தான் கட்டியிருக்காங்க. இடத்த சொல்கிற பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்குது. நாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ, வழி நகரில் மங்கெதிராய் நானும் வருவேன், தனி ஒருவனாய் படையெடுத்து.